அன்யங்கோமி, இது போபா ஃபிக்ஷன். நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம கூட ஒரு ஒன் ஷாட்டை பார்க்க போகிறோம். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் பிரதர். இது ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் தான். சாரிடா, நான் ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன். அண்ட் ஜங்குக்கோட 2 ஷாட்டோட செகண்ட் ஷாட் நான் ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். என்னாச்சுன்னா, நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் பாதி டெலிட் ஆயிடுச்சு. சரி, பாதி தானே டெலிட் ஆயிடுச்சு, நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணோன்னு மிச்சத்தை ரெக்கார்ட் பண்ணேன். ஓகேவா? மிச்சத்தை ரெக்கார்ட் பண்ணி டவுன்லோட் போடுற நேரத்தில் என்ன ஆச்சுன்னு தெரில, மொத்தமாக போயிடுச்சு வீடியோ. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அதனால் நான் அதுலேருந்தே வெளியே வரல. ஒரு 1 hour டப் பண்ணி போயிடுச்சா. ஸோ நான் அதுலேருந்து வெளியே வரல. அந்த ஸ்டோரி வேறு நான் என்ன பேசினேன் எதுன்னு எனக்கே தெரியல. ஏதோ மைண்டு போன போக்கில் பேசிட்டேன்னா, அதனால தெரியல. ஸோ நான் அதை திருப்பி உட்காந்து பொறுமையாக யோசித்து நான் அதை போடுறேன். ஒரு 2 days 3 daysல வந்துடும். கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் ஒரு 2 to 3 daysல நான் டப் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க, என்னடா ஜங்கோ கூட செகண்ட் ஷாட் வரலன்ட்டு. கொஞ்சம் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணலாமே அப்படின்ட்டு தேவைக்கு இந்த ஒன் ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா லிங்க் சேனல் அபவுட்டில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் அபவுட் பேஜில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்கட் சீன்ஸ்லாம் அதில் வரும். சரி, ஒன் ஷாட்டுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்வயன் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் நம்ம அம்மிங்க. அவளோட அண்ணா தான் தயாங்க. ஓகேவா? அவனும் உங்கள் காலேஜ்லேயே 4th இயர் படிச்சுட்ருக்கான். ஸோ ஓகே, இது இருக்கும் போது தான் நம்ம மிச்சத்தை ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் படுத்துட்ருக்கீங்க. லைக் இது கேன்டீன். ஓகேவா? லன்ச் டைமில் கேன்டீன் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. மியாவும் உங்கள் அண்ணன் ஜிம்முனும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க 2 பேரும். நீங்கள் அப்படியே, ஏண்டா மனசாட்சி இருக்கா? நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸு, நான் ஏன்டா இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜிம்னு அப்படி பார்த்துட்டு, நான் வயன் எனக்காக இருக்க மாட்டியா? டேய், பிளாக்மெயில் பண்ணாத, வெறுப்பேற்றிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? நம்ம தங்கச்சியாச்சே, அவளே ஒண்டிக்கட்டியாக இருக்காளே, அவள் முன்னாடி உட்காந்து நம்ம ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சே, கொஞ்சம் கூட உனக்கு தோணலை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உண்மையாக அப்படி சிரிச்சிட்டு இருக்கா ஜிம்முன்னு. அப்படியே அதெல்லாம் தோணலப்பா அப்படின்ற மாதிரி அவன் திருப்பி மியா கிட்ட கடலை போட்டுட்ருக்கா. நீங்களா இது திருந்தாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேங்க்கா. ஜிம்மினும் 4th இயர் தான் படிக்கிறான். ஓகேவா? அவனோட ஃப்ரெண்டு தான் நம்ம தயாங்க அப்படியே வந்துட்டு, ஜிம்னா என்ன மச்சான் இங்கே வந்திருக்கேன் அப்படி மாதிரி கேட்குறான். ஏன்னா தயாங்க கேன்டீன் பக்கம்லாம் வரவே மாட்டான், ரொம்ப ரேரு. தலைவன் அந்த கிளாஸ் ரூமு இல்லைன்னா ப்ளே கிரவுண்டு இப்படி தான் இருப்பார். கேன்டீன் பக்கம்லாம் வரவே மாட்டார். அவருக்கு ஏதாவது வேணும்னா பசங்களை விட்டு வாங்கிக்க சொல்லுவார். ஓகேவா? வாங்கிட்டு வர சொல்லுவார். இப்போ தயாங்க நிற்கிறான். உனக்கு தான் வந்தேன், வா. என்ன தேடி வந்தியா? என்னடா இது புதுசாக அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே எவன்டா அவன் அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்குறீங்க. லைக் எந்திரிச்சு பார்க்குறீங்க. தயாங்க அப்படியே ஒரே கிளான்ஸ் மட்டும் அவங்கள பார்த்துட்டு திரும்பி ஜிம்னா பார்த்துக்கிறான். இவனா அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. மியா அப்படி பார்த்துட்டு, டே அண்ணா, நானும் தான் இங்கே இருக்கேன், நீ வந்ததுலேருந்து அவர்கிட்டயே பேசிகிட்டு இருக்க, என்னை கண்டுக்கவே மாட்டேற அப்படின்ற மாதிரி மியா கேட்குறா. தயாங்க அப்படியே ஒரு லிக் விட்டுட்டு, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறான். இதுக்கு நீ பேசவே வேணாம் சாமி அப்படின்ற மாதிரி அவர் இருக்கா. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. தயாங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே ஜிம்னை பார்த்து, இப்போ வரியா என்னடா? மச்சான், நானே என் ஆள் கூட இப்போ தான் கடலை போட்டுட்ருக்கேன். என்னடா வீட்டுக்கு போனால் அவள் ஃபோனை பிடுங்கி வச்சுட்டு பேச விட மாட்டேற. ஏதோ ஸ்கூல் போனால் அவள் காலேஜ் அவள் ஃபோனை பிடுங்கி வச்சுட்டு பேச விட மாட்டேற. எனக்கு கிடைக்கிறதே இந்த லன்ச்சு பிரேக்கு இதெல்லாம் தான், அதையும் கெடுக்கிறதுக்கு நந்தி மாதிரி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு சொல்கிறான். தயாங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு, அப்போ இருக்கிறது உனக்கு நந்தி மாதிரி தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவளாம் எங்களுக்கு ஒரு அளவே தெரியல அப்படின்ற மாதிரி ஜிம்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஓரளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டா நீங்கள் என்னையே முக்க பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிம்முன்னு அப்படி சிரிச்சுட்டு, சரி என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறான். வா மச்சான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி கோல்டாக தான் பேசிகிட்டு இருக்கா. நீங்களா என்ன இவனுக்கு தொண்டை என்ன வருஷத்தில் 365 நாளும் கட்டி போயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க அவனைய. தயாங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒரு ஐப்ரோ மட்டும் ரைஸ் பண்ணுறான். நீங்கள் கம்முன்னு குனிஞ்சிக்கிறீங்க. மியா அப்படியே, அண்ணா அவர் இருக்கட்டும், இப்போ பார்த்தா கிளாஸில் அவர் கூட தானே உட்காந்துட்ருக்கேன், அப்போல்லாம் பேசிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. தயாங்க பார்த்துட்டு, ஜிம்முன்னா டென்ஷன் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிம்முன்னு அப்படியே, ஐயோ அண்ணனுக்கு தங்கச்சிக்கும் நல்லா நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
தேங்க அப்படியே பார்த்துட்டு, இன்னும் 5 மினிட்ஸ் தான் உனக்கு டைம், நீ வரலன்னு வையேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, என்ன உன் ஆள் கூப்பிட்றான் போல் வச்சிருவேன்டி. என்னன்னா மியாவை தான் கரெக்ட் பண்ணேன்னு பார்த்தா மியோட அண்ணனையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஆனால் இப்படி கூப்பிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. மியா அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. ஜிமின் அப்படி பார்த்தீங்க, அடியே நீ கோவதாண்டி பண்ணோம், நான்லாம் கோவப்பட மாட்டேன், விட விட எங்கள் அண்ணன் தானே அப்படின்ற மாதிரி மியா சொல்கிறா. அடி பாவி அப்படின்ற மாதிரி ஜிமின் பார்க்குறான். நீங்கள் அப்படியே அப்புறம் என்ன மியாக்கே பிரச்சனை இல்லையா, அவங்க அண்ணனையும் கரெக்ட் பண்ணிக்கோ, டபுள் டமாக்கா தான் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்முன்னு அப்படியே மண்டையிலே கொட்டுறான். என்னடி பேச்சு பேசுகிற, நான் என்ன சொன்னேன், நான் கரெக்டாக தானே சொன்னேன், என்ன மியா நீ சொல்லு, கரெக்டு தான் வையன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஜிம்முன்னு அப்படியே ஐயோ இதுங்களாம் பைத்தியம் போங்கடி, நான் என் மச்சாங்கிட்டே போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் ஏஞ்சி போயிட்டான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிறீங்களா நீங்களும் மியாவும். இப்போது நீங்கள் அப்படியே மியா பார்த்துட்டு, உங்கள் அண்ணன் எப்போவுமே அப்படி தான் பேசுவாரா என்ன? இல்லையே, அவன் எங்கள் அம்மா கிட்டலாம் வேறு மாதிரி இருப்பான் அப்படின்னு மாதிரி சொல்கிறா. உங்கள் அம்மா கிட்டயா? எங்கள் வீட்டிலே எங்கள் அம்மா கிட்ட மட்டும்தான் அவன் நல்லா பேசுவான். அம்மாவும் பையனும் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது, கிச்சனுக்குள்ளே உட்காந்து குசு குசு குசுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. நான் போனால் எங்கள் அண்ணன் சிரிச்சிட்டு இருப்பான்டி. இங்கே சிரிக்கிறானா பார்க்குறானா, அவங்களாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், இப்படின்னே தெரியாது. ஆனால் இதுவும் என்கிட்டே எங்கள் அப்பா கிட்டே வந்தால் அப்படியே இஞ்சி தின்னை குரங்கு மாதிரி அப்படியே மூஞ்சி உருன்னு வச்சுப்பான் அப்படின்ற மாதிரி மியா சொல்கிறான். உங்கள் அண்ணாக்கு சிரிக்கலாம் தெரியுமோ, சிரிச்சா அழகா இருப்பான்டி அவன். என்னடி படம் எல்லாக்குள்ள சிரிட்டுருக்கேன், நீ ரொம்ப பாட்டம் ட்ராமாலாம் பார்த்து கிட்டுப்பட்ட போயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி அதெல்லாம் விட்டு, ஆனால் நிச்சயமாவா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நான் சிரிச்சா பார்க்குறல, நான் இப்போ எங்கள் அண்ணா மாதிரி தானே இருக்கேன். ஆமாம், நான் சிரிச்சா அழகாக இருக்குமா? கண்டிப்பாக, ஆனால் அவன் சிரிச்சா அதை விட அழகாக இருக்கும். அப்படிமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா மியா வந்து லைக் எப்படி நம்ம தான் லவ் பண்ண, மற்றவங்கள விட நம்ம தான் பெருசு அப்படின்ற மாதிரி தான் அவள் எப்போவுமே பேசுவாள். நீங்கள் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்க, என்ன மியா உன் இருந்தால் உன்னோட ஒருத்தவங்க அழகுன்னு வருது, என்ன பண்ணுறது, அந்த கபூதி பையன் என்னை விட அழகாக இருக்கானே அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. நிச்சயமாக நான் சிரிச்சா அவ்வளோ அழகாக இருப்பான், குழந்தையாட்டம் இருப்பான், ஆனால் சிரிக்க மாட்டான். எங்கள் அம்மா கூட பேசி சிரிக்கும் போது நானே வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு உட்காந்து பார்த்துட்ருப்பான், அவன் அப்படி தான் பேசி சிரிக்கிறான்ட்டு தெரியுமா. எங்கள் அம்மாட்ட மட்டும் அப்படியே குழந்த மாதிரி பண்ணுவான். எங்ககிட்டலாம் வந்தான்னு வச்சுக்கோயேன், வெறு தான், பேச கூட மாட்டான், வெறுப்பேற்றுவான் அப்படியே அப்படின்ற மாதிரி மியா சொல்கிறா. அப்போது இந்த சிப்ளிங்ஸ் ஃபைட்டு இதெல்லாம் அவங்க 2 பேருக்குள்ளே நடந்ததே இல்லையா? சின்ன வயசில் நடந்திருக்கு. ரிமோட்டை கடிச்சிக்கிறது, ஸ்நாக்ஸுக்கு அடிச்சு பிடுங்கி தின்றது, இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் போக போக அவன் வந்து ஒரு மாதிரி கோல்ட் ஆகிட்டான். தெரியல, சார் வந்து ஏதாவது ட்ரெண்டு இல்லை வந்து அதுதான் கெத்துன்னு நினச்சிட்டு பண்ணுறாரான்னு என்னன்னு தெரில. ஆனால் சின்ன வயசில் நல்லா தான் இருந்தோம். இப்போ தான் இப்படி ஆகிட்டோம், 2 பேரும் பேசிக்கிறது இல்லை. என்ன சொல்கிறது, அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவான், அவ்வளோதான். இல்லைனா அம்மா அவன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா வந்து சொல்லுவான், நான் சரின்ட்டு போவேன். இவ்வளோ தான் நாங்கள் பேசிக்கிறது, ரொம்பலாம் பேசுகிறதே கிடையாது. எனக்கே கஷ்டமாக இருக்கும் உன்னையும் ஜிமினும் பார்க்கும்போது. நீங்கள் 2 பேரும் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கும்ல, ஃபன்னாக இருக்கும். எனக்கும் பார்க்கும்போது எங்கள் அண்ணன் கூட அப்படி தான் இருக்கும்னு தோணும். நானே அவன் பக்கத்தில் போய் உட்காந்து வா படம் பார்க்கலான்னு சொன்னாலும் அவங்க முன்னே ஃபோனை தூக்கி ஃபோனை வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பான். இல்லைனா ஏஞ்சிப்பா அவன் பாட்டுன்னு அவன் ரூமுக்கு போயிடுவான். எனக்கு அப்படியே வெறி ஆகும் அப்படின்ற மாதிரி மியா வந்து சொல்கிறா. நீங்கள் அப்படியே கஷ்டம்தான், உனக்கே இந்த நிலமா, பொண்டாட்டிக்கலாம் இன்னும் என்ன நிலமையோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கேண்டு அந்த கவலை? இல்லைப்பா, யோசிச்சு பாரு, இப்போ எங்கள் அண்ணன் என் கூட ஜாலியாக இருக்கான், உங்ககிட்டயும் அதில் என்ன சொல்கிறது, நீ வந்து அவனுக்கு பிடிச்ச பொண்ணுன்றதுனால உன்கிட்ட அதில் என்னை ரொம்ப வந்து வெறுப்பேற்றுவான், ஒன்று அதில் பாதி தானே பண்ணுறான். ஆமாம், இதுவே உங்கள் அண்ணன் பாரு, உங்ககிட்ட பேசவே மாட்டாரு, உங்ககிட்டே பேச மாட்டாருன்னா அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுவார் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம்ல, ஆமாவா இல்லையா? ஆமாம் தான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. எங்கள் அண்ணன் என்கிட்ட லொடன்னு பேசுவான், ஆனால் உன்கிட்ட வந்தால் பாரு நீ தான் பேசுவான், அவன் தான் கேட்டுட்ருப்பான், பேன்னு கேட்டுட்ருப்பான். யோசிச்சு பாரு, இது மாதிரி நிறைய விஷயம் வந்து டிஃபர் ஆகுதுல்ல. அவன் என்கிட்ட நிறைய பண்ணுற விஷயத்த லைக் நான் அப்படி சொல்லலை, ஓகேவா? நான் எப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து சிப்ளிங்ஸ், நீ வந்து அவனுக்கு பிடிச்ச பொண்ணுல்ல, அதனால் அவன் என்கிட்ட வந்து ரொம்ப அன்நோயிங்காக பிஹேவ் பண்ணுவான், வெறுப்பேற்றுவான், கிரிஞ்சாக பண்ணிகிட்ருப்பான். ஆனால் உன்கிட்ட வரும்போது ஏதோ மெச்சூர் புட்டிங் மாதிரி அப்படியே சீன் போடுவான், கொஞ்சம் கொஞ்சம் ஃபன் பண்ணுவான், அவ்வளோதான். ஆனால் உங்கள் அண்ணன் ஒன்றுமே பண்ண மாட்டாரு, அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. தெரியலையே, அது அந்த பொண்ணு பாடு அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு ஏஞ்சி போகிறா. அதுவும் கரெக்ட் தான்,
எவ போய் இவங்கிட்ட மாட்ட போகிறாளோ பாவம் அவ அப்படின்ற மாதிரி நீங்களும் ஏஞ்சி போயிடுறீங்க. இப்படியே வந்து டைம் பாஸ் ஆகுது. ஒரு 2 டேஸ் ஆகுது. மியா அப்படியே வந்து சோகமாக வந்து கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கா. நீங்கள் அப்படியே என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வந்துட்டியா, என்ன ஆச்சுன்னு கேட்டேன்ல, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்க. ஓ ஜாலி தான். என்ன ஜாலி? என்னடி அப்படி கேட்குற அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. போர் அடிக்கும் தெரியுமா வீட்டில்? ஏன்? உனக்கு தெரியாதா, எங்கள் அண்ணன் என்கிட்ட பேசவே மாட்டான். ஃபோன் பார்க்கலான்னா ஃபோனையும் பிடுங்கி வச்சுருவான். இருக்கிறதே இந்த டிவி மட்டும்தான். அதில் ஒரு சீரீஸ் நான்லாம் ட்ராமா பார்க்க மாட்டேன், எதுவுமே பார்க்க மாட்டேன். எனக்கு எதுவுமே பிடிக்காது டிவி பார்க்கவே. ஃபோன்லையாவது ஏதாவது பார்க்கலான்னா அதையும் பிடுங்கி வச்சிருவான். நான் என்னமோ உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு ஓடி போகிற மாதிரி ஃபோனையும் பிடுங்கி வச்சிருவான். அப்படியே வெறி ஆகும் அப்படின்னு மாதிரி அவன் சொல்கிறா. மியாவோட ஃபேவரட் டைலாக் வெறியாகும். வாய மூடுவையான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சரி அப்போ நான் வேணா ஈவினிங் வீட்டுக்கு வரட்டா, இல்லை நீ எங்கள் வீட்டுக்கு வரியா? ஐயோ உங்கள் வீட்டுக்கெலாம் எங்கள் அண்ணன் வாய்ப்பே இல்லை, ஃபோனே தரமாட்டான்றேன், எப்படி விடுவான்? அதுவும் ஜிம்மின்னு இருக்க வீட்டுக்கு எப்பா அப்படியே விட்டுருவான் பாரு எங்கள் அண்ணன். சரி 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 அப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரட்டா அப்படி மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. பார்த்துட்டு உனக்கு ஓகேவா? நானே உன்கிட்ட கேட்கலான்னு நினச்சேன், ஆனால் நீ என்ன நினச்சிப்பியோன்னு தான் நான் கம்முனாயிட்டேன். ஏய் மியா, நீ எனக்கு அண்ணியாக்க போகிற, நீ என்ன இப்படிலாம் நினைக்கிற? நீ வாடின்னு கூப்பிட்டா நான் வர போகிறேன். அண்ணியா? ஆமாம், எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ அண்ணி தானடி பண்ணி அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. அவள் அப்படியே ஏ இல்லை சும்மா 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 நீ சொல்லு, இப்போ நீ வான்னு கூப்பிட்டா நான் வந்து நிற்பேன், நீ என்ன என்னை கூப்பிட்றதுக்கு தாங்குற, அப்போ அவ்வளோதானே ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. சரி 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 என் சொல்லலாம் கொச்சிக்காத அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிம்மின்னு கரெக்டாக வந்துட்டு ஐயா ரொமான்ஸ் நடக்குதுங்க, வாயை மூட்றா நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? உன் ஆளை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் மியாவை பார்த்து கேட்குறீங்க. எனக்கு ஓகே தான் செல்லம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஜிம்முன்னு அப்படியே வயிற்று வாயில் அடிச்சுக்கிறான். ஐயோ ஐயோ என் ஆள் தள்ளிப்பொடி 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 அப்படின்னு தள்ளி விட்றான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கீங்க. டே 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 போடா என் ஆள் விட்டு போடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சாவடிச்சிட வேண்டியோ அது ஏன் ஆள்றியோ அப்படின்ற மாதிரி 2 பேரும் அச்சன் ஆள்றீங்க. கரெக்டாக ஒரு சவுண்டு வருது. 3 பேரும் அப்படியே திரும்பி பார்த்தா தயாங் தான். நீங்கள் அப்படியே வந்துட்டான் சூனியக்காரன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கம்முன்னு அப்படியே கப்சிப்புன்னு ஆயிடுறீங்க. தயாங் அப்படியே ஜிம்மனா என்னடா சரி என்ன சொல்ல, வா போகலாம். போ 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 ஆள் கூப்பிட்றான் பாரு, போ 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 அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே முறைச்சிட்டு வந்து உன்னை வச்சுக்கணும் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே மியாவை பார்த்து நீ இதெல்லாம் கேட்கவே மாட்டியா? உங்கள் அண்ணன் எப்போ பார்த்தாலும் என்னமோ லவ்வரை கூட்டிகிட்டு சுற்றுற மாதிரி எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு சுற்றுறான், நீ பாட்டுன்னு என் கூட சுற்றுற, இது எனக்கு புரியல, நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம், அவனுங்க 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு இப்போ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீ எங்கள் அண்ணன் லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி மியா கேட்குறா. நீங்கள் அப்படியே ஷாக் ஆயிடுறீங்க. என்னடி கேட்குற? அப்படிலாம் இல்லை. ஐயோ உங்கள் அண்ணனா? உங்கள் அண்ணன்லாம் யாராவது லவ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. என்ன எங்கள் அண்ணனுக்கு என்ன குறைச்சல் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அத்தானே என்ன இருந்தாலும் தங்கச்சியாச்சு எப்படி விட்டு கொடுப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இல்லைப்பா எங்கள் அண்ணனுக்கு என்ன குறைச்சல்? அவ்வளோதான் மியா உனக்கு, உங்கள் அண்ணன் பேச கூட மாட்டுறாரு. சரி அது அவன் நேச்சரே அப்படி தான். அப்புறம் அப்படி இருக்கிறவரை நான் எப்படி லவ் பண்ணுறது, வாங்கி மூடுறி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவள் அப்படியே சரி சரி சும்மா தான் சொன்னேன், ரொம்ப அப்படியே போடாத அப்படின்ற மாதிரி வந்து மியா சொல்கிறா. சரி சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகுது. கரெக்டாக ஜிம்மன் வந்து பைக் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அவங்களுக்காக. நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு டேனா என்னடி நான் அப்படியே மியா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னது என்னடா நான் மியா வீட்டுக்கு போகிறேன், மியா 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 வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. அவன் அப்படியே பேக்கை பிடிச்சி இழுத்து இங்கே நில்லு, நீ எதுக்கு அவன் வீட்டுக்கு போகிற? அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா இல்லையா? ஒய்யான் நீ ஏன் தப்பாக நினைக்கிற? உன் டர்ட்டி மைண்டெல்லாம் இங்கே ஆக்டிவேட் பண்ணக்கூடாது புரியுதா? அவங்க அப்பா அம்மா வீட்டில் இல்லையா, அவங்க அண்ணன் ஃபோனை வாங்கி வச்சிருவாராம். அந்த பிள்ளைக்கு போர் அடிக்கும்னு சொல்லிச்சு. சரி நம்ம போய் கொஞ்சம் நேரம் நம்ம காமெடியெல்லாம் காட்டி கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்போ நானும் வரேன். நீ என்னத்துக்கு வர? நான் உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டுடி. அதெல்லாம் வந்து காலேஜோடு நிறுத்திக்கணும். இப்போ நீங்கள் மட்டும் காலேஜை விட்டு தாண்டி தானே போகிறீங்க. நீ வாயை முடுறா, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டுக்கெலாம் நீ வரக்கூடாது.
நீ கூட தான் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்க வீட்டுக்கு போகிறேன். அதெல்லாம் கணக்கிலே கிடையாது. அது அந்த வீட்டில் இருக்க மாதிரி கணக்கே கிடையாது. அது பாட்டுன்னு ரூமுக்கு போச்சுன்னா வெளியே வராது, எனக்கு தெரியும். அதனால் நானும் மியாவும் இன்னைக்கு ஃபன் பண்ண போகிறோம். நான் அம்மாவுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீ பாட்டுன்னு கிளம்பி போ டாட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் பாட்டுன்னு ஓடிடுறீங்க. அவனா இப்போ நின்னா நான் பிடிச்சி கட்டி போட்டுருவான்ட்டு இப்படி ஓடுது பிற பேத்திக்காரி அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். தேவங்க அப்படியே கரெக்டாக வந்துட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜெமன் பார்த்துட்டு மச்சான் என் தங்கச்சி உங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். தேவங்க அப்படியே சைலண்ட்டாக நின்று பார்த்துட்டு இருக்கான். அது உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இல்லைல்ல, அதனால் மியா கூப்பிட்டுருப்பா போல், அதனால் ஒயன் வரா, கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஜெமன் சொல்கிறான். சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஆம்பளை பசங்க கூட போயிடுச்சுங்க வீட்டுக்கு. நீங்களும் மியாவும் அடங்க மாட்டிங்களே. நீங்கள் 2 பேரும் அப்படியே போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே பார்க்கில் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு போகிறீங்க. 6 மணிக்கா போகிறீங்க. தேவங்க 4 மணிக்கே போயிருப்பான் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு. எப்போவுமே அவன் ஸ்கூல் காலேஜை விட்டால் வீட்டை விட்டால் காலேஜ் அப்படி தான் இருப்பான். இன்றைக்கி நீங்களும் மியாவும் எப்போவுமே நீங்கள் ஜெமின் கூட தான் போவீங்க. மியா உங்கள் கூட வருவாள். லைக் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணுவீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து ஜெமின் கூட போகலையா, ஸோ அவனும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிட்டான். அவனுக்கு என்ன கெதி இருக்குது, அதனால் அவன் வந்து வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் நீங்களும் மியாவும் அடங்கவே இல்லை. ஜாலியாக ஊரை சுற்றிட்டு போகிறீங்க. 6 மணிக்கு போகிறீங்க. தேவங்க அப்படியே வந்து சோஃபாலேயே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான், எப்போ தான் மியா வருவா அப்படின்ட்டு. உள்ளே போனோடனே மியாவுக்கு அப்படியே ஐயோ என் கண்ணு உட்காந்துருக்காண்டி இங்கேயே அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே சரி கூட பார்த்துக்கலாம், பதறாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. தேவங்க அப்படியே பார்த்துட்டு எங்கே போயிருந்த அப்படி மாதிரி கேட்குறான். இல்லை நான் சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிட போயிருந்தோம் அப்படின்ற மாதிரி மியா சொல்கிறான். தேவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு ஓகே அப்படி மாதிரி சொல்லிட்டு மேலே போயிடுறான். மியா அப்படியே பார்த்துட்டு என்னடி என் கண்ணே ஒன்றுமே சொல்ல என்ன அப்படின்னு மாதிரி பார்த்துட்டுக்கா. திட்டுவாங்க, அது வரைக்கும் சந்தோஷம்னு விடுவியா, ஏன் திட்டலன்னு கவலைப்பட்டுருக்கேன். இல்லடி ஏதாவது அழுக்க போகுதுடி குழந்தையா எங்கள் அண்ணனை தான் சொன்னேன். ரொம்ப தான் குழந்த அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி ஏன் இல்லடி திட்டாத வரைக்கும் சந்தோஷம்னு விடாமியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு மியாவோட ஷோல்டரில் கை போட்டுட்டு அப்படியே வந்து கிச்சனுக்கு போய் தொலைவிட்டு இருக்கீங்க. ஸ்நாக்ஸ் எங்கே இப்போ தான் சாப்பிட்டு வந்தீங்க, ஆனால் அது பத்தாது, நமக்கு ஸ்நாக்ஸ் மேல் கொண்டு வேணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் தொலாவி மூவியெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. மியா வந்து தூங்க மூவி பார்த்துட்டே இருக்கும்போது அவள் பாட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாள். நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு அடி கும்பகர்ணனுக்கு தங்கச்சி எங்கள் அண்ணனுக்கு மேலே இருக்காளே, ஜெமினா உனக்கேற்ற ஜோடி தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே மூவி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும். நீங்கள் அப்படியே ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இவ வேறு தூங்குறாளே அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து சுற்றி பார்க்குறீங்க. உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, ஏன்னா நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் மியா வீட்டுக்கு வருது. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து மேலே போகிறீங்க. மேலே போனால் ஃபஸ்ட்டு ஒரு ரூம் இருக்குது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா நம்ம தையாங்கு அங்கே வந்து அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பான் போல், வெறும் டவல் மட்டும் கட்டிட்டு நிற்கிறான். அவனோட பேக் தான் உனக்கு தெரியுது. அவனோட முதுகு ஃபுல்லாக வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஷாக்கில் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ ஒரு பையன் இருக்கான், அதுவும் ஹாஃப் நெக்காக இருக்கான், நமக்கு அதுவும் மூட்டு போனோம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அப்படியே வந்து பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. தேவனுக்கு வந்து சென்ஸ் ஆகுது, என்னது அப்படி மாதிரி யாரோ நம்மளை பார்த்தா சென்ஸ் ஆகும்ல, அந்த மாதிரி சென்ஸ் ஆகுது. அவன் அப்படியே திரும்பி பார்த்தா நீங்கள் அப்படியே அந்த டோரோட ஹேண்டிலில் கையை வச்சுட்டு அப்படி வந்து பார்த்துட்ருக்கீங்க. தேவங்க அப்படியே ஸ்லோவாக உங்களை பார்த்து நடந்து வரான். நீங்கள் நகரிவில் அப்படி நின்று தையாங்கே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஐஸ் ஆகும், பாடி ஃபுல்லாக ரோம் ஆகுது. தையாவுக்கு நல்லா தெரியுது நீங்கள் அப்படின்ட்டு. அவன் அப்படியே உங்களே பார்த்து கிட்ட வந்து நிற்கிறான், ரொம்ப க்ளோஸில் நிற்கிறான். நீங்கள் அப்படியே தையாவோட ஐஸையே பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே என்ன அப்படின்ற மாதிரியே அவனோட ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறான். நீங்கள் அப்படியே தேவங்க தள்ளி விட்டு குடுன்னு உள்ள ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறீங்க. தேவங்க அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான், ரெஸ்ட் ரூமுக்கு தான் வந்தாலும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரீங்க. தேவங்க வந்து அப்படியே வாசல்லே நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி திருன்னு முடிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. தேவங்க அப்படியே அவங்க ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே சில்லுன்னு இருக்குது. நீங்கள் அப்படியே தேவங்களோட ஐஸே பார்த்துட்ருக்கீங்க. தேவங்க அப்படியே உங்ககிட்ட க்ளோஸராக வரான். நீங்கள் அப்படியே 2 ஸ்டெப் பேக் போகிறீங்க. அப்படியே வந்து வாலில் ஹிட் ஆகுறீங்க. தேவங்க உங்களை அப்படியே லாக் பண்ணிட்டு உங்கள் ஐஸே பார்த்துட்ருக்கா. நீங்களும் அப்படி தான் அவனோட கண்ணையே பார்த்துட்ருக்கீங்க. தேவங்க அப்படியே உங்களோட இன்னொரு ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் அந்த ஹேண்டை பார்த்துட்டு அப்படியே தேவங்கே பார்க்குறீங்க. தேவங்க அப்படியே கிட்ட வந்து உங்களோட நோஸில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. அவன் அப்படியே
அப்படின்னு உங்களுடைய 2 சீக்லேயும் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது. நீங்கள் அப்படியே ஐஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அவன் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உங்களை எப்போ பார்க்குறான். அவனுக்கு அப்படியே கிஸ் பண்ணணும்னு தோணுது. நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவன் வந்து உங்கள் லிப்பு கிட்ட வந்து பார்க்குறான். லைக் கேப்பே இல்லை, உங்கள் 2 பேருக்கு கேப்பே இல்லை, 1 இன்ச் தான் கேப் இருக்குது. தேவங்க அப்படியே உங்கள் ஐஸை பார்த்து கேன் ஐ அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து அப்படின்னு மாதிரி ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். ரொம்ப ஸ்லோவாக பேஷனாட்டாக அப்படி இருக்க அந்த கிஸ்ஸு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. போக போக அந்த கிஸ் ரொம்ப ரஃபாக மாறுது. உங்களால் ப்ரீத் கூட பண்ண முடியல. நீங்கள் அப்படியே தேவங்களோட ஷோல்டர்லேயே டேப் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் அவன் உங்களை விடவே இல்லை. செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே தேவங்க புஷ் பண்ணிட்டு செம்மையாக ப்ரீத் பண்ணிவிட்டு அவனையும் பார்க்குறீங்க. அவனும் அப்படி தான் உங்களை அப்படியே ஹெவியாக ப்ரீத் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கான். தேவங்க அப்படி உங்ககிட்ட சொல்லிவிட்டு கிஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் உங்களை எப்போ பார்த்தோன்னே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்னடா நான் மட்டும்லாம் பேசுகிறான் அப்படின்னு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. தேவங்க அப்படியே உங்ககிட்ட வந்து க்ளோஸாக நின்றுட்டு உங்கள் சீக்ஸில் கை வைக்கிறான். நீங்கள் அப்படியே அந்த சீக் மேலே இருக்க ஹேண்டை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க. தேவங்க அப்படியே உங்களை ஐஸை பார்த்து ஐ லவ் யூ அயன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிருக்கீங்க. என்னடா லவ் யூ சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி. என்ன பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லுடி அப்படின்னு மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு தயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே பிடிச்சிருக்கு ஆனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் கோல்டாக இருக்காதீங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு கோல்டாக தானே இருக்கக்கூடாது, சரி இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு தயவங்க ஹக் பண்ணுறீங்க. அவனும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஹக் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்புறம் தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது அவன் வெறும் டவல் மட்டும் தான் கட்டியிருக்கான்ட்டு. நீங்கள் அப்படியே நான் கீழே போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறீங்க. தயவங்க அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு என்னை விட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவ்வளோதான், இதுக்கு மேலே எங்கேருந்து போகிறது. நீங்கள் அப்படியே ஸ்லோவாக டேர்ன் பண்ணிட்டு இல்லை போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என் கூட இருக்கியா அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட வரான். நீங்கள் அப்படியே கிட்ட வராதிங்க, அப்புறம் எதுக்கு கூட இருக்கேன் அது தையம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா இருக்குடி, வாயில என் பேர் கேட்க நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிவிட்டு அவங்கள அப்படியே ஹக் பண்ணுறான். நீங்களும் அவனை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஓகேடா, இதோட இந்த 1 ஷர்ட் முடிச்சுக்கலாம். லைக் எனக்கு தெரியுது இது வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக இல்லை அப்படின்ட்டு. எனக்கு வந்து இதை மேரேஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம், பெருசாக அப்படியே வந்து எடுத்துகிட்டு போகலாம். பட் தெரியல, அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுது. சரி ஓகே, நான் வந்து ஜங்கோக்கோட 1 ஷாட் என்னன்னு பார்த்துட்டு அப்லோட் பண்ணுறேன். பை சராங்கே.